என்னாச்சு மாமா சூர்யாக்கு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சூர்யாவை பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு கூட்டு வர முடியுமான்னு நினைச்சிட்டு இருந்தோம். வந்துட்டான்ல. அதே மாதிரி அவன் பொழைச்சிடுவாமா. கடவுள் அவன் கூட இருக்காரு. நீ பயப்படாத, அழாத, தயவு செஞ்சு. என்னங்க டாக்டர் என்ன சொல்றாரு? கோமால இருக்கானா? அவன் கண்ணு முடிச்சாதான் எதுவும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாரு கோமதி. ஏங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லையா? ட்ரீட்மெண்ட் இருந்தா தான் பண்ணிருப்பாங்க. டியூப் வழியா சாப்பிடுறான், டியூப் வழியா சுவாசிக்கிறான், எல்லாமே டியூப் வழியா தான் நடக்குது. என்ன சொல்றது? இதெல்லாம் நம்ம விதின்னு சொல்றதா, என்னத்த சொல்றது? முடியல கோமதி. நல்ல வேலை பெங்களூர் இருந்து ஜாமீன் வாங்கி சென்னைக்கு கூட்டு வந்துட்டார் நம்ம அட்வொகேட். இதுவே பெரிய விஷயம். மேடம், பெங்களூர்ல இருந்து சூர்யான்ற பேஷண்ட் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்காரு. எந்த வார்டுல இருக்காரு? ஐசியூல இருக்காரு சார். அது எங்க இருக்கு? நேரா போய் ரைட்ல கட் பண்ணுங்க. அழாத கோமதி, நம்ம பையனுக்கு ஒன்றும் ஆகாது. இங்க தர்மலிங்கன்றது யாரு? நான் தான் சார். சொல்லுங்க சார். நான் தான் சார். நாங்க K2 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரோம். எங்களுக்கு பெங்களூர் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. உங்க சன் இங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற வரைக்கும் செக்யூரிட்டியா இருக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. ஐயோ சார், என்ன சார் சொல்றீங்க? என் பிள்ளைய நான் ஜாமீன்ல கூட்டு வந்திருக்கேன் சார். சார் எங்களுக்கு வந்து ஆர்டர் அதுதான் சார். டாக்டர் என்ன சார் சொன்னாங்க? இப்பதான் அவனை ட்ரீட்மெண்ட் உள்ள கூட்டு போயிருக்காங்க சார். நான் இன்னும் டாக்டர் கிட்ட கூட பேசல சார். சரிங்க, பார்த்து மெதுவா பேசிட்டு வாங்க. சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. இன்ஸ்பெக்டர் வேற ½ ஹவர்ல வரேன்னு சொல்லியிருக்காரு. என்னங்க என்னங்க ஆச்சு? கஞ்சா கேஸ் கோமதி, இப்படிதான் பண்ணுவானுங்க. ஆனா உண்மையிலே கஞ்சா கடத்துறவனுக்கு தான் கூடவே இருந்து உதவி பண்ணுவானுங்க. இப்படி ஒரு அப்பாவி மாட்டிக்கிட்டான்னா இப்படிதான் சாகடிப்பானுங்க. என்ன பண்றது? இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னு இருக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயந்து பிரயோஜனமே இல்லை கோமதி. இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் தீரணும். என் புள்ள மட்டும் பொழைச்சு எழுந்திருக்கிட்டோம், அப்புறம் இருக்கு அந்த இன்ஸ்பெக்டர். சார், சாரி தர்மலிங்கம், இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே தெரியல. உங்க சன்னுக்கு திரும்பவும் நினைவு திரும்புற வாய்ப்பு ரொம்ப கம்மி. என்ன சார் சொல்றீங்க? உங்க சன் பொழைக்கிறது கடவுளோட செயல் தான். டாக்டர், என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்களே? இதுக்காகவா இவ்வளவு பாடுபட்டு பெங்களூர்ல இருந்து கூட்டிட்டு வந்தாரு? இது பாருங்கம்மா, இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க பொறுமையா இருங்க. ஐயோ சுபா, 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 சுபு, என்னாச்சுமா? என்னமாச்சு? ஐயோ என்னங்க ஆச்சு? சுபா, 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 சுபா கண்ணு. ஐயோ என்னங்க? சுபா, சுபா, இங்க பாருமா, பாருமா, கண்ணு திறந்து பாருமா சுபா, சுபா, என்னம்மா ஆச்சு? மாமா, 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 அவருக்கு ஒண்ணும் இல்லல்ல. ஒண்ணும் ஆகாதுமா. அவர் திரும்பி வந்துருவாருல்ல. டாக்டர் பாத்துட்டு இருக்காருல்ல. அத்தை, எனக்கு என் சூர்யா வேணும் அத்தை. அவர் எப்படியாவது பொழைக்க வைக்க சொல்லுங்க மாமா. அத்தை, அத்தை, சூர்யாவை வர வைங்க அத்தை. சூர்யா இல்லாம என்னால இருக்க முடியாது. சூர்யா
வச்ச கண்ணு வாங்காம பிள்ளையவே பார்த்துட்டு இருக்கிற. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு தெரியும் அமராவதி. வைத்தியர் இன்னைக்கு இந்த பொண்ணு கண்ணு முழிச்சிருவாருன்னு சொல்லிட்டு போனாரு. இன்னும் முடிக்கலையேன்னு யோசிக்கிற அதானே? வைத்தியர் மருந்து மட்டும்தான் கொடுப்பாரு, கடவுள் தான் உயிரை கொடுப்பாரு. இந்த புள்ள உசுறு பொழைச்சது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நினைச்சு பார்த்தாலே திக்குன்னு இருக்குதுமா. எங்களை கண்டுக்காமையே போற. நான் கேள்வி வீட்டுக்காரனை அடிச்சு துரத்திட்டியாமே. இந்த வயசுல வாழா வெட்டியா இருந்து என்ன பண்ண போற? இந்த பாடா பாத்திரம் எனக்கு வந்துருவா. தெரியும், புத்தி சொல்ல வந்துட்டேன். எனக்கு சாப்பிட பிடிக்கல, தூக்கம் வரல, வேலையும் ஓட மாட்டேங்குதுங்க. இந்த பொண்ணு எப்படா எழுந்திருப்பான்னு இருக்கு. நடக்க அமராவதி, நம்பிக்கை வை, அதான் முக்கியம். எக்கோ எக்கோ யாருக்கா இந்த பொண்ணு? அமராவதி, இவ யாருன்னு முதல்ல கேளு. மாமா இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. ஏன் என்ன விரோத மாதிரி பாக்குறீங்க? நான் என்ன செஞ்சேன் உங்கள? நீ எங்களுக்கு எதுவும் செய்யலடா. வாழ்க்கையில நீ எதுவுமே செய்யாம இருக்கிறிய, அதான் எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றேன். ஏழு கழுத வயசாகுது, இன்னும் வெடலை பய மாதிரி ஊரை சுத்திட்டு இருக்கிற. உருப்படியா ஒரு வேலை செய்யணும்னு எண்ணம் இருக்கா உனக்கு? என்னது வேலை பாக்குறதா? மாமோ உங்களுக்கோ வாரிசு இல்ல, எனக்கோ பெத்தவங்க இல்ல. உங்ககிட்ட இருக்க இந்த வீடு, நிலம், தோட்டம், துறவு இதெல்லாம் யாருக்கு? எனக்கு தானே. அடாச்சி வாய கழுவுடா. நாங்க 2 பேரும் செத்ததுக்கு அப்புறம் கூட ஒரு சல்லி பைசா உனக்கு கிடைக்காது. ஞாபகம் வச்சுக்க. சொத்து வேணுமா சொத்து? ஏகோ உன் புருஷன் ஏங்க இப்படி இருக்காரு? சொல்லி வைக்க மாட்டியா? ஏண்டா அவர் கேக்குறதுல என்னடா தப்பு இருக்கு? அக்கா அக்கான்னு சொல்லிட்டா மட்டும் போதுமா? இந்த அக்காவுக்கு நீ சம்பாதிச்சு ஒரு புடவை வாங்கி கொடுத்திருக்கியாடா? பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு ஊரையே சுத்தி வந்துகிட்டு இருக்க. போடா, உன்னை பார்க்கவே பிடிக்கல. நல்லா இருக்கே இந்த கதை. அக்கா வீட்டுக்கு வந்து 4 நாள் விருந்து சாப்பிட்டு போலானா இப்பவே கிளம்ப சொல்றீங்க? ஆமா இந்த பொண்ணு யாருன்னு கேட்டதுக்கு பதிலே சொல்லலையே நீங்க. டேய், யாரா இருந்தா உனக்கு என்னடா? மாமா தப்பு மாமா. நீங்க பாட்டுக்கு ஊர்ல வரவங்க போறவங்க எல்லாம் வீட்டுல கொண்டு வந்து வைக்காதீங்க. நான் ஒருத்தன் இருக்கேன்ற நினைப்ப எப்பவுமே உங்க மனசுல இருக்கணும். எதுக்கு? இருக்கிறத புடுங்கி திங்கிறதுக்கா? அக்கா இதுல என்னக்கா தப்பு இருக்க போகுது? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இத பாரு, உங்க சொத்துக்கு உங்களுக்கு அப்புறம் நான் தான் வாரிசு. இத இல்லம்பீங்களா? அடா டேய், ஆயமுறா. இத பாருடா, இருக்கிற நிலம் சொத்து பத்தெல்லாம் அனாதை ஆசிரமத்துக்கு எழுதி வச்சாலும் வைப்பனே தவிர உனக்கு ஒரு சல்லி பைசா கூட கொடுக்க மாட்டேன். மாமா தப்பா பேசாதீங்க, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். உன் கோவம் என்ன என்னடா பண்ண முடியும்? என்ன மிரட்டுறியா? அதுக்கெல்லாம் போய் வேற ஆளை பாடுறா. தேண்ட சோறுதுன்னு வந்துட்டேன். மாமா ரொம்ப டென்ஷன் ஆக்குறீங்க. இதெல்லாம் நல்லதுகளை சொல்லிட்டேன். டேய், முதல்ல வெளியில போடா. கோ முடியாதுக்கா. எனக்கு இந்த பொண்ணு யாரு எதுக்காக வந்திருக்கான்னு தெரிஞ்சாகணும். அதெல்லாம் சொல்ல முடியாது. இத பாருங்க, என்ன வெறுப்பேத்தாதீங்க, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். என்னடா பண்ணுவ? இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கடா. இந்த பொண்ணு தாண்டா என்னோட வாரிசு. இவளுக்கு தான் என் சொத்தை பூரா எழுதி வைக்க போறேன். இப்ப என்னடா பண்ணுவ? வெளியே போன மரியாதையா சொன்ன போக மாட்டியா? போடா. போறேன் மாமா, இப்ப போறேன்.
நான் எப்பவுமே இதே மாதிரி இருப்பேன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. அடுத்த தடவை வரும்போது இந்த பொண்ணு இங்க இருக்க கூடாது. மீறி இருந்தா அப்புறம் நீங்க யாரும் இருக்க மாட்டீங்க. சொல்லிட்டேன். என்ன ஜென்மண்டி அவன்? சரி அவனை விடுங்க. ஏங்க என்னங்க திடீர்னு இவ்வளவு வாரிசுன்னு சொல்லிட்டீங்க? அது வந்து ஏங்க ஏங்க இந்த பொண்ணு கண்ணு முடிச்சுட்டா. பாத்து பாத்துமா பாத்து. மெதுவா மெதுவா எழுந்துருமா. மெதுவா எழுந்து. மெதுவா கத்தி குத்துப்பட்டிருக்குல்ல. பார்த்து பார்த்துமா. தலகாணி எடுத்து வைமா. கொஞ்சம் கொஞ்சம் மெதுவா. கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி வந்துக்க. மெதுவா சாஞ்சு. சாஞ்சு உட்காந்துக்குமா. நீங்க யாரு? இது என்ன இடம்? நான் எப்படி இங்க வந்தேன்? அதெல்லாம் விடுகண்ணு. நீ முதல்ல ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும். நீ செத்து பொழைச்சிருக்கம்மா. என்னங்க என்னங்க உடனே போய் வைத்தியரை வர சொல்லுங்க. எனக்கு தலையும் புரியல காலும் புரியல. என்னங்க இது? இன்னைக்கு இந்த பொண்ணு கண்ணு முழிக்கணும் வைத்தியர் சொன்னாரு. அதே மாதிரி கண்ணு முழிச்சுட்டா. அம்மா எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. முதல்ல நான் எப்படி இங்க வந்தேன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. நான் சொல்றேம்மா. வைத்தியரே, இந்த பொண்ணு பொழைச்சுக்குவாள்ல? பொழைக்கணுன்ற நம்பிக்கையில தான் வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாம இருங்க. நீங்களும் ஆண்டவனை வேண்டிக்கங்க. அது சரி, யார் இந்த பொண்ணு? யாருன்னு தெரியல. ஏரிக்கு குளிக்க போனேன். ஏதோ சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா 3 ரவுடி பசங்க இந்த பொண்ணை கொண்டாந்து ஏரியில தூக்கி போட்டு ஓடி போயிட்டானு. நான் ஓடி போய் தூக்கிட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா வயிற்றுல ரத்தம் வந்துட்டு இருந்தது. கத்தி குத்துப்பட்டிருந்தது. அதான் உடனே உங்களை வந்து கூட்டிட்டு வந்தேன். நல்ல காரியம் பண்ணீங்க ராமையா. கொஞ்சம் தாமதிச்சிருந்தாலும் உசுறு போயிருக்கும். ஐயா எப்படியாவது இந்த பொண்ணை காப்பாத்திடுங்க ஐயா. கவலைப்படாதீங்கம்மா, குலைக்க வச்சிடுறேன். பச்சளை வச்சு கட்டியிருக்கேன். உள்ளுக்கு மருந்து கொடுத்துருக்கேன். இந்த மருந்து வேலை செய்யறதுக்கு 6 மணி நேரம் ஆகும். நான் நாளைக்கு வந்து பாக்குறேம்மா. சரிங்க. கவலைப்படாதீங்க. புள்ளைய பத்திரமா பாத்துக்குங்க. சரி. ரொம்ப நன்றிங்க ஐயா. என்னங்க இந்த பொண்ணு நம்ம பொண்ணை பார்க்குற மாதிரியே இருக்குன்னு சொல்றியா அமராவதி?
காயத்ரி செத்த எத்தனை வருஷம் ஆச்சு, அப்படியே அவஜாடியிலேயே இந்த பொண்ணு இருக்குது. என்னால நம்பவே முடியலம்மா. எனக்கும் அப்படித்தாங்க இருக்கு. நீங்க தூக்கிட்டு வந்து படுக்க வச்சதுமே எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. அப்பவே நான் சொல்லி இருப்பேன். ஆனா மனுஷனோட மனசு இருக்க, அது ஒரு குட்டி சாத்தான். எப்ப எதை செய்யும், எதை யோசிக்கும், என்ன நினைக்கும்னு யாருக்குமே தெரியாது. சரி விடு, கடவுள் சித்தம்னு எடுத்துட்டு போக வேண்டியதுதான். எப்படிங்க நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறோம்? வேற மாதிரி யோசிக்க நம்ம 2 பேருமே பழகலையே அமராவதி. புள்ளைய பறி கொடுத்துட்டு இத்தனை நாளா ரகசியமா மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம பொண்ணு சாடையிலேயே இந்த பொண்ணு கிடைச்சிருக்கா. அதுவும் சாக கிடக்கிற பொண்ண நான் காப்பாத்தி கொண்டு வந்தது கடவுள் சித்தம்னு தான் நான் நினைக்கிறேன். என்னங்க, எப்படியாவது இந்த பொண்ணு பொழைக்கணுங்க. இவ மட்டும் பொழைச்சு எந்திரிச்சிட்டா. கொஞ்சம் இரு அமராவதி, மனசு அலைய விடாதம்மா. அவ கழுத்தை பாரு, தாலி இருக்குது. எந்த புள்ள எந்த ஊர்ல பொண்டாட்டி காணும்னு தவிச்சிட்டு இருக்குதோ தெரியலையே. இந்த பொண்ணை பெத்தவங்க யாரோ என்னமோ அதுவும் தெரியலையே. எப்படியாவது இவளை காப்பாத்தி இவ புருஷன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிடணும். அதான் நமக்கு நல்லது. இதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நீங்க 2 பேரும் எனக்கு கடவுள் மாதிரி தெரியுறீங்க. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. உன்னை காப்பாற்ற முடிஞ்சது நாங்க செஞ்ச புண்ணியம்னு நினைக்கிறோம்மா. ஏமா, எங்க பொண்ணுக்கு ஒரு கஷ்டம் வந்தா நாங்க காப்பாத்தாம இருப்போமா? உன் பேர் என்னம்மா? காயத்ரி. என்னது, காயத்ரியா? காயத்ரியா? ஏமா, உன் பேரு காயத்ரியாமா? ஆமாங்க. எங்க என்னால நம்பவே முடியலங்க. இருமா, கொஞ்சம் அமைதியார். அம்மாடி காயத்ரி, உன்னை பத்தி கொஞ்சம் சொல்லுமா. நீ யாரு, நீ எந்த ஊரு, உன் அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்றாங்க, உன் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு?